ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராசி கேமிங் சேனல். ஸோ இன்னைக்கு என்னோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ தான் என்னோட சேனலே க்ரியேட் பண்ணி ஒரு பெரிய வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு 2-3 கமெண்ட்டுக்கு மேலே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா கீப் இட் அப் ப்ரோ, நீங்கள் இன்னும் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருந்துச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நான் அப்போ தான் சேனலே ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோக்கு இந்த மாதிரி கமெண்ட், இந்த மாதிரி வியூஸ்லாம் வரும்னு நான் நினச்சே பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மறுபடியும் சொல்லிக்கிறேன், உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் நான் இன்னி வரைக்கும் சொல்லல. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மாட்ஸ் கேம் பிளே வீடியோ பார்ட் 2. நான் பார்ட் 1ல் ஃபோன் மாடு எப்படிலாம் இருக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸாக காமிச்சிருப்பேன். பார்ட் 2ல் நம்ம ZX 10R பைக் இருக்குல்ல கைஸ், அதை நம்ம GTA Sandsகுள்ளே கொண்டு ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். ZX 10R பைக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ, யாருக்கெல்லாம் வாங்கணும் ஆசையாக இருக்கோ, மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாட் தான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ வாங்க நம்ம அந்த மாட்ஸ் எப்படி இருக்குது, அந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்ட், அந்த பைக்கோட லுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துடலாம். நான் போன வீடியோவில் நான் ஒரு ஃபோன் மாடு போட்டிருந்தேன்ல கைஸ், அதில் நான் ஃபோன் காலில் ஒன்றே மட்டும் நான் உங்களுக்கு லைவாக பண்ணி காமிக்கல. அது என்னென்னா, அந்த காரு ஸ்பான் ஆகுறது. ஸோ நான் கைஸ் அந்த காரை நான் இப்போ ஸ்பான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஜீரோக்கு கால் பண்ணியாச்சு. ஜீரோக்கு கால் பண்ணோன்னே என்ன கார் வருது, எந்த லுக்கில் வருதுன்னு மட்டும் பாருங்கள். நம்ம கால் பண்ணியாச்சு, ரிங் போயிட்டுருக்கு. ரிங் போகணுன்னா அவன் எடுத்தோன்னே சிஜே எனக்கு ஒரு கார் வேணுங்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், கார் தானே உனக்கு அனுப்பி விட்றான்னு சொல்லி ஜிடி கார் இருக்குல்ல கைஸ், யாருக்கெல்லாம் ஜிடி கார் தெரியுமோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லெவலான சூப்பர் கார்னே சொல்லலாம். அந்த காரை இப்போ நம்மளுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. பாருங்க, அங்கே நிற்குது பாருங்கள், வேற மாதிரி இருக்குல்ல. சூப்பர் ஜிடியை எடுத்துகிட்டு ஒரு ட்ரிஃப்ட்டை போட்டு வேறு லெவலில் காமிக்கலான்னு ரெடியாக இருக்கேன். ஸோ கைஸ், இந்த இடத்துல நான் ஒரு சாங் போட்டுறேன். Electro Latino. Tírala para atrás, tra, 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 tra. Tírala para atrás, para atrás, para atrás. Tírala para atrás, tra, 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 tra. Todos quieren una como yo, como yo. Todos quieren una como yo, tra, tra. இந்த இடத்துல நான் சாங் வச்சு போட்டிருந்தேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சரி கைஸ், இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாமா? ஸோ நான் ZX 10 இப்போ நான் சீட் கோட் போட்டு கொண்டு வரேன் பாருங்க. சீட் கோட் போட்டாச்சு. சீட் கோட்ல வெஹிக்கிள் ஸ்பான் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. வெஹிக்கிள் ஸ்பான் அமுத்தினோடனே பைக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை அமுத்திக்கோங்க. அந்த அமுத்தினோடனே ரைட் சைட் கார்னர்ல ப்ளஸ் மாதிரி இருக்குல்ல, நான் அதை அமுத்தினேன். பட் நான் அங்கே தான் அந்த பைக் இருக்கும்னு நினைச்சேன். நான் அந்த ப்ளஸுக்கு முன்னாடியே இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ அந்த ஃபேங்கியோ கீழே ஃப்ரீயாவே கீழே லாஸ்ட்டாக ஒன்று இருக்கும். என்னோட தமிழ் போட்டு மறைச்சனாட்டி அது உங்களுக்கு தெரியல. ஸோ கைஸ், அதை நான் ஸ்பான் பண்ணணும்னா ZX 10 நம்ம கண்ணு முன்னாடி நிற்குது. வேற மாதிரி அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல கைஸ். அதாவது என்ன சொல்றது, ரியல் லைஃப்ல இருக்க ZX 10 அப்படியே இங்கே உரிச்சு வச்சிருக்காங்க. வேற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு பைக்கோட ஃபுல் வியூ தெரியணும்னு சொல்லி நான் கேமரா வச்சு ஜூம் பண்ணிலாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த நிஞ்சானு பைக்கில் எழுதிருந்துச்சு, அதை நான் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன். இது ஓட்டும் போது வேற லெவலில் இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். பைக்கோட லெஃப்ட் சைட் வியூ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ வாங்க நம்ம பைக்கோட ரைட் சைட் வியூ பார்க்க போகலாம். ரைட் சைட் வியூவில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த என்ன சொல்றது, சைலன்சரு, அந்த பாடி, அந்த கீரு, இதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. அந்த சைலன்சர்லாம் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன். அதாவது லெஃப்ட் சைடில் நிஞ்சானு போட்டுருச்சு, ரைட் சைடில் கவாசாக்கின்னு போட்டுருந்துச்சு. ஸோ ZX 10 எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த த்ராட்லிங் ஸ்பீடு, அதாவது அந்த ஷாக்கப்ஸை முன்னாடி வச்சிருப்பாங்க, அந்த பயங்கரமான ஒரு பிக்கப் ஸ்பீடு கொடுக்கும். அதுதாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம ரைட் சைடும் பார்த்தாச்சு, லெஃப்ட் சைடும் பார்த்தாச்சு, பேக் வியூவும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த முன்னாடி இருக்கிற ஸ்பீடோ மீட்டர், அந்த கீ, அந்த ஹேண்ட்லிங்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. அந்த செல்ஃப் ஸ்டார்ட்டு, கீ, அந்த த்ரோட்டல் பண்ணுறது, அந்த த்ரோட்டல் பின்னாடி இருக்கிற கண்ணாடி, அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ கைஸ், இப்போ நம்ம பைக்கோட ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ பார்த்தாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ பைக்கோட அந்த பிக்கப் ஸ்பீடு தான் கைஸ் வேற மாதிரி இருந்துச்சு. வேற மாதிரினே சொல்லலாம். CJ ZX 10 உட்காந்துருக்கிற பொசிஷன் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ கைஸ், இப்போ நம்ம பைக் எடுத்துட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம ZX 10 எடுத்தாச்சு. சரி வாங்க, நம்ம ஒரு லாங் ரைடு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு நானும் அங்கேயும் இங்கேயுமா போய் ட்ரிஃப்ட் அடிச்சுட்டு இருந்தேன். வேற லெவலே இருந்துச்சு கைஸ். எனக்கு அப்பப்போ லேக் அடிக்கும், அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. ஸோ இனிதான் ஆட்டமே இருக்குன்னு சொல்லி பைக் எடுத்துட்டு நானும் போக ஆரம்பிச்சிட்டேன்.
போகிற வழியில் நான் வீலிங்கில் அடித்து போயிட்டு இருந்தேன். என்ன சொல்கிறது, நம்மளுக்கு நம்ம ரியல் லைஃப்பில் ஓட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. வேற மாதிரி இருந்துச்சு. நான் அங்கேயும் இங்கேயும் இடிக்காமல் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் எனக்கு ஒன்று தோணுச்சு, இங்கிருந்தா செட் ஆகுதுன்னு சொல்லி நான் நேராக ஹைவேவே போயிட்டேன். ஹைவே போயிட்டு அங்கேருந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட்டாகவே போயிட்டு இருந்தேன் கைஸ். நம்ம இப்படி கீழே இறங்கி ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம அந்த சைடு லேனில் போயிட்டோம்னா நம்மளுக்கு தான் கைஸ் ரோடேன்னு சொல்கிற மாதிரி சரியான ஃபாஸ்ட்டில் போயிட்டு இருந்தேன். இப்போ போகிற வழியில் நான் பயங்கரமான ஒரு இடத்துல பயங்கரமான சேவ் பண்ணுவேன் பாருங்க. ஏன்னா இடிக்கிற மாதிரி போய் ஜஸ்ட்ல தப்பிச்சிருப்பேன். சரியான தூரத்தில் கேமரா ஆங்கிள்லாம் வச்சு ஓட்டிட்டு இருந்தேன். பட் இது செட் ஆகான்னு சொல்லி நான் பழையபடி என்னோட கேமரா ஆங்கிளுக்கு கொண்டு வந்துட்டேன். இங்கே கரெக்டாக நின்று உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சேன். மறுபடியும் யூட்டன் அடிச்சுட்டு நம்ம வந்த வழி தப்புன்னு சொல்லி நான் மறுபடியும் யூட்டன் அடிச்சு இந்த சைடு தான் நம்ம போயிருக்கணும். பட் நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம். ஸோ நான் மறுபடியும் இந்த வழியில் வந்து சரியான ஃபாஸ்ட்டில் போயிட்டு இருந்தேன். இப்போ பாருங்க, இங்கே கரெக்டாக இங்கே தான் கைஸ் ஒரு பெஸ்ட்டு சேவ் பண்ணுவேன். வீலிங் அடிச்சு உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லி நானும், அதாவது வீலிங் அடிச்சுட்டு லெஃப்ட் சைடு வியூவில் வந்து உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லி நானும் வீலிங் அடித்தேன். இப்போ பாருங்க, இப்போ நான் இந்த சைடு வந்துட்டேன். கரெக்டாக ஒரு வீலிங் அடிச்சு உங்களுக்கு காமிச்சிட்டேன், பாதி காமிச்சேன். ஸோ கைஸ், வீலிங் அடிக்கும்போது கண்ட்ரோல் வேற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் அங்கே வீலிங் அடிச்சிட்டு இருந்தேன், பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இப்போ நான் கரெக்டாக வீலிங் அடிச்சிட்டு இருக்கும்போது இங்கே வந்து எனக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருந்துச்சு கைஸ். அந்த கரெக்டாக நான் அப்படியே என்னை தூக்கி விட்டுருச்சு. தூக்கி விட்டதுல என்ன ஆச்சுன்னா, இன்னொரு ஒரு வண்டி, அதாவது 2 வண்டி மேலே இடிச்சு நான் என்ன பறந்துருக்க வேண்டியது. பட் கண்ட்ரோல்ஸ் நல்லா அந்த நான் தப்பிச்சிட்டேன். போகிற வழியில் ஒரு மலை மாதிரி இருந்துச்சு. அந்த மலைக்குள்ளே ஏறி பார்த்தா தான் தெரியுது, தூரத்தில் ஒரு லக்ஸூரியஸ் மேன்ஷன்னே சொல்லலாம். அந்த மேன்ஷனுக்கு நான் ஆல்ரெடி போயிருக்கேன். வேற மாதிரி இருக்கும். ஏன்னா சுற்றி முற்றி ஃபுல்லாக வியூ பாயிண்ட்டாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் பைக்கை காரெல்லாம் நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்டான பிளேஸ்னே சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல நான் போயிட்டு உங்களுக்கு அந்த பைக்கை ஃபுல்லாக காமிக்கிறேன். இந்த மேன்ஷனுக்கு போகிறதுக்கு இதுதான் வழி. ஸோ இந்த வழியில் வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், வேற மாதிரி இருந்துச்சுல, என்ன சொல்கிறது, லுக்கிங் லைக் வாவ்னே சொல்லலாம். ஏன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல வியூ பாயிண்ட்டு வேற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு 2 கராஜ் இருக்குது. ஸோ நான் இங்கே நிறுத்தி இங்கே பைக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரசிச்சுட்டே இருந்தேன். நான் அங்கே இங்கேன்னு உட்காந்து பைக்கை ரசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு இன்னொரு ஐடியா தோணுச்சு, இந்த பைக்கு மட்டும் இருந்தால் போதாது, அதாவது இந்த லக்ஸூரியஸான இந்த தரமான ஸ்பீடு பைக் மட்டும் இருந்தால் என்ன, இதே மாதிரி அதாவது ஸ்பீடான பைக் இருக்கும்போது ஸ்பீடான கார் இருக்கணும்னு சொல்லி நான் சூப்பர் ஜிடி அந்த ஃபோன் மூலியமாக நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா ஜிடியும் ZX10 வேற லெவலான காஸ்ட்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் பிக்கப் ஸ்பீடு, அந்த காரோட ஸ்பீடு, பைக்கோட ஸ்பீடு எல்லாமே தரமாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் நிறுத்தி ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும், தரமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் ஜிடி காரை கொண்டு வந்தேன். நான் நினச்ச மாதிரியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஜிடி கார் அங்கே ஸ்பான் ஆகி அங்கே நின்றுச்சு. பட் எனக்கு தெரில. பட் நான் செகண்ட் வாட்டி பார்க்கும்போது கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஜிடி கார் எடுத்துகிட்டு வந்து ZX10 பக்கத்தில் நிறுத்தலாம்னு சொல்லி அந்த கார் எடுத்துகிட்டு நான் கரெக்டாக அங்கே போய் நிறுத்த போனேன். எப்பவுமே இந்த கார் ஸ்பான் ஆச்சுன்னா எல்லோ கலரில் தான் வந்து ஸ்பான் ஆகும். பட் என்னோட நேரம், என்னோட லக்கினா என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் ப்ளூ கலர்ல வந்துருந்துச்சு. எனக்கு ப்ளூ கலர் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த சூப்பர் ஜிடியில் ப்ளூ கலர் கார் தரமான லுக்கில் இருந்துச்சு. வேற மாதிரி காரை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ZX10 மேலே படாமல் கரெக்டாக நிறுத்தணும்ல. ஸோ அதனாண்டி கரெக்டான பொசிஷனில் நிறுத்திட்டு காரை விட்டு வெளியே வந்து நிறுத்தி கொஞ்சம் தூரமாக போயிட்டு இந்த 2, அதாவது இந்த ஒரு காரும் இந்த ZX10 வெளியிலேருந்து பார்க்க எப்படி இருக்குன்னு நானும் ரசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கேமரா எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரு பிக் எடுத்தேன். அதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்தால் மறுபடியும் இன்னொரு ஃபோட்டோவை எடுத்தேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா 2மே காஸ்ட்லியஸ்டான பைக் அண்ட் கார். ஸோ அது என்கிட்ட இருக்குன்னு நினைக்கும் போது ரியல் லைஃப்பில் தான் இல்லை, அட்லீஸ்ட் இந்த கேம்லேயாவது நம்மளால் கொண்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே இடத்துல நின்னது போதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 2 கரேஜ் இருந்துச்சு. இந்த கரேஜுக்கு ஸ்ட்ரைட்டாக ZX10 ட்ரிஃப்ட் போட்டு நிறுத்திட்டேன். ஸோ இப்போ சூப்பர் ஜிடியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் அதை எடுக்க போனேன். கரெக்டாக நம்ம பைக்கை த்ராட்டல் கொடுத்து முன்னாடி எடுக்கும் போது அந்த முன்னாடி இருக்கிற அந்த சாக் கப்ரஸர் ஜம்ப் ஆகிறது நம்மளுக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. ZX10 நிறுத்தியாச்சு. அடுத்து சூப்பர் ஜிடிக்குள்ளே ஏறணும்னு சொல்லி சூப்பர் ஜிடிக்குள்ளே போய் ஏறினேன். ஏறிட்டு கரெக்டாக ஃப்ரண்ட் எடுத்து கரெக்டாக ரிவர்ஸ் எடுத்து கரெக்டாக அது பக்கத்தில் போய் நிறுத்திட்டேன். ஸோ ஃபைனலி எப்படியோ ஒரு வழியாக கரெக்டான அலைன்மெண்ட்டில் நிறுத்தணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃப்ரண்ட் எடுத்து கரெக்டான அலைன்மெண்ட்டில் பின்னாடி போய் நிறுத்திட்டேன். சும்மா தான் பக்கத்தில் நிற்கட்டும்னு சொல்லி நிறுத்தினேன். ஸோ இப்போ காரை விட்டு இறங்கியாச்சே, சரி இப்போ வாங்க இங்கே இருந்தது போதும், ரொம்ப நேரமே இங்கே இருந்துட்டோம்னு சொல்லி நம்ம ZX10 எடுத்துகிட்டு வேற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு நான் உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லி பைக் எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். பட் காரும் பைக்கு விட்டுக்கா அந்த நடி எடுக்க முடியல. பட் CJவே முன்னாடி இருந்து ஒரு பேக்கில் ஒரு ஜம்பை போட்டு பைக்கில் ஏறிட்டான். ஸோ கைஸ், இது வேற லெவலில் வியூ பாயிண்ட். GTA San Andreasலேயே பெஸ்ட் வியூ பாயிண்ட்னா இதுவே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம டாப் ஆஃப் த ஹில்ஸில் இருக்கோம். ஸோ நான் மலைக்கு மேலேருந்து கீழே ரோட்டுக்கு போயிட்டேன். ரோட்டில் போயிட்டு ரைட்டாக ஒரு ட்ரிஃப்ட்டை போட்டு ஸ்ட்ரைட்டாக போகணுங்க. அந்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தூரத்தில் ஒரு வியூ மாதிரி தெரியுது, மேலே ஏறுறதுக்கு ஒரு வழி. ஸோ இந்த வழியில் தான் நம்ம ஏறணும். இந்த வழியில் நானும் அங்கேயும் ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு ரைட்டில் ஒரு ட்ரிஃப்ட் அடித்து ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் இங்கே வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணி நிற்கணும். பட் நான் வந்த ஸ்பீடுக்கு மறுபடியும் கீழேயே போயிட்டேன். மறுபடியும் அந்த வழியில் வர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் தூரத்துலேயே இருந்து உங்களுக்கு வியூ பாயிண்ட்டை காமிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பைக்கை இங்கேயே கரெக்டாக இந்த வீட்டுக்கு முன்னாடி நிறுத்திட்டேன்.
பைக்கை ரிவர்ஸ் எடுத்து கரெக்டான ஒரு கிராஸ் பொசிஷனில் நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு கரெக்டான பர்ஃபெக்ட், அதாவது பின்னாடி அந்த வேர்டிங்ஸ் தெரிகிற மாதிரி ரைட் சைடில் என்னோட ZX10R பைக் தெரிகிற மாதிரி நிறுத்தி இதை ஒரு ஃபோட்டோ நான் எடுத்துட்டேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. மேலும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை கைஸ்.